கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிகே தமிழ் கேமிங் வைட்டி. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கிளைம் த டவர் டு ரீச் த ஹைட் அதான் நினைக்கிறேன். கேம் ப்ளே வீடியோ தெரியல. சீரியஸ்லி எனக்கு இந்த கேம் ப்ளே வீடியோ தெரியாதான். நான் அதை நிறைய தடவை நான் விளாண்டுருக்கேன். ஏற்கனவே இந்த ஃபோனில் நான் ராப்ளெக்ஸை டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே இப்போ டிகே தமிழ் கேமிங் வைட்டின்னு புதுசாக ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாலேருந்து எனக்கு சேனல் ஆரம்பிக்கணுங்கிற தாட் இருந்ததுக்கு முன்னாலேருந்து ராப்ளெக்ஸில் நான் விளாட்ணுன்னா இந்த கேம் தான் முக்கால்வாசி நேரம் விளாடுவேன். செமையாக இருக்கும். சூப்பரான லெவலுக்கெலாம் ரீச் பண்ணிட்டேன். பட் இப்போதைக்காக உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது பார்ட் 2 தான் நினைக்கிறேன். இது பார்ட் 2வா? அதான் பார்ட் 2வாக இருக்கணும். ஒன்று இது பார்ட் 2வாக இருக்கணும், இல்லைனா இது இது பார்ட் 2வாக இருக்கணும் கைஸ். இல்லைனா இது நான் எடுத்த பார்ட் 1ஆக இருக்கணும். எதுவாக இருந்தால் என்ன, நான் கேப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க என்ன இது பார்ட் 1 பார்ட் 2வான்ட்டு. அப்போ இது நம்ம இப்போ கிளைம் பண்ணிகிட்ருக்கோம்ல, இப்போ நம்ம அந்த மாதிரி கிளைம் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவு கிளைம் பண்ணணும். அதனால நம்ம அப்படியே ஆட்டோ கிளைம் கொடுத்துட்டிங்க கீழே அப்படின்னா அதை பற்றி கிளைம் ஆகிட்டே இருக்கணும். அது கொடுக்கல அப்படின்னா நாம் தான் கை வைக்கணும். ஓகே, யூ ஆர் டயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் போகலாம் மேலே. அது வந்ததுக்கப்புறம் கீழே குதிக்கிறது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் குதிச்சிடலாம். குதிச்சிங்கன்னா உங்களுக்கு காசு வரும். ஓகே, அந்த காசு வச்சு நம்மள்ட்ட இந்த விங்ஸ் வாங்கிக்கணும். விங்ஸ் ஒன்று ஒன்றா வாங்கி வாங்கி அப்கிரேட் பண்ணால் தான் நம்மளால் இன்னும் ஸ்பீடாக ஏறி அந்த ஹைட்டை ரீச் பண்ண முடியும். ஹைட் ரீச் பண்ணாலும் நமக்கு கப்பு ஏறும். ஓகேங்களா? இதான் பார்ட் 1 வீடியோன்னு நினைக்கிறேன். எஸ், பார்ட் 1 தான். எனக்கு கப்பு 0ல் இருக்குதுல்ல. ஓகே, ஆனாலும் நான் ஓரளவு காசு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விளையாட்டு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி நம்ம பெட்டும் வாங்கிக்கலாம் கைஸ். இதில் நம்ம பெட்டு வாங்கிட்டு அதோடு சேர்ந்து நம்ம மேலே கிளைம் பண்ணும்போது நமக்கு நிறையா காசும் ஏறும். நம்ம கொஞ்சம் தூரம் தான் போகிறோம் அப்படின்னாலும் காசு நம்மளுக்கு எக்கச்சக்கமாக ஏறும். மேக்ஸிமம் 3 பெட்டு நம்மளால் அந்த தெரியுதா, 3 பெட்டு எடுத்துகிட்டு போக முடியும். இப்போது நீங்கள் கொஞ்சம் தூரம் தான் ஏறுறீங்க. முன்னாடி நீங்கள் விங்ஸ் வச்சு இல்லாமல் நீங்கள் விங்ஸ் மாற்றி விங்ஸ் பிரச்சனையே இல்லை. என்ன ஸ்பீடுக்கு நீங்கள் முன்னாடி பெட்டே இல்லாமல் ஓடினீங்களோ அதுலேயே உங்களுக்கு யூஆர் டயர்டுன்னு வர வரைக்கும் நீங்கள் போனதுக்கு எவ்வளோ காசு வருமோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நமக்கு பெட்டு வச்சுட்டு ஏறும்போது காசு வரும். அதனால தான் பெட்டு வச்சுக்கிறதுங்கிறது ஒரு அட்வான்டேஜ் கைஸ். அதனால் நீங்கள் இந்த கேம் விளாட்றீங்க அப்படின்னா மெயினாக பெட்டு ஒன்று வாங்கிடுங்க. ஓகேங்களா? இது கிளைம் அண்ட் ஜம்ப், அதான் கேம் ப்ளே, அதான் நினைக்கிற பேர். அது வேறு கைஸ். நான் எல்லா 30+ வீடியோஸும் எடுத்து வச்சுட்டு அது ஒன்று ஒன்றா பார்த்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, அதனால பாதி வீடியோவில் இருக்க கேமோட பேரெல்லாம் மறந்துடுது கைஸ். அதான். ஓகேங்களா? அது ஒரு பிரச்சனை. சரி விடுங்க, நம்ம குதிச்சு இப்போ நம்ம மறுபடியும் குதிச்சிருக்கோம். வெயிட் பண்ணுங்கள், நமக்கு ரெக்கார்டிங் ப்ராப்ளம் இருக்குதுல்ல, அதை மறந்துட்டேன் கைஸ். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இது என்னது எக்கு கைஸ். நமக்கு என்னதுமா, நீங்கள் விங்ஸ் வாங்கி ஸ்பீடப் பண்ணுறதுல ஃபோக்கஸ்டாக இல்லாமல் அதுக்குன்னு விங்ஸே வாங்காதீங்கன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு ஒரு 2 விங்ஸ் 3 விங்ஸ் அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி பெட்டு வாங்க காசு சேர்த்துங்க. மேக்ஸிமம் 3 பெட்டு வாங்கிறதுக்கான காசு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? சேர்த்துட்டு 3 பெட் வாங்கிட்டு நீங்கள் ஏறுங்க. முன்னாடி ஏறும்போது உங்களுக்கு காசு ஏறினதை விட இப்போ நிறையாவே காசு ஏறும். அதனால தான் பெட்டுங்கிறது ஒரு அட்வான்டேஜ். அதுதான் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடும்போது நீங்கள் பெட்டுங்கிறது ஒன்று வாங்கி வச்சுக்கணும். அதில் தான் கேமே அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட் லெவலில் ஒரு பெட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 3 வாங்கிட்டு நீங்கள் ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் லெவல் ஆஃப் பெட் வாங்குற அளவுக்கு காசு வந்துடும். அது மாதிரி ஒரு 3 தடவை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா செகண்ட் லெவல் ஆஃப் பெட் வாங்கிடலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நல்ல விங்ஸும் வாங்கிக்கோங்க. ப்ளஸ் அதே மாதிரி இது பண்ணி தேர்ட் லெவல் ஆஃப் பெட் 3 இது வாங்குறதுக்கான இது மாதிரி பண்ணி தேர்டாக ஹையான லெவலுக்கு ரீச் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி ரீச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் விங்ஸ்லேயே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒன்று ஒன்றா போய் ஜம்ப் பண்ணி காசு அதிகம் படுத்துங்க.
அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு டைம் டேபிள்டாக இந்த கேமை விளாட்னீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ ஹைக்கு வேணால் ரீச் பண்ண முடியும். ப்ளஸ் இதில் வந்துட்டு டெலிபோர்ட் கூட ஆக முடியும் கைஸ். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு மேலே மேலே நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க, ஒரு தடவை ரீச் ஆனீங்கனாலுமே உங்களுக்கு டெலிபோர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேறு இடத்துக்கு போவீங்க. ஆனால் வேறு இடத்துக்கு போனீங்கன்னா தான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது வீடியோவில் எண்டிங்கில் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அது நான் இந்த வீடியோலேயே டெலிபோர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னன்னு தெரில, இது விளாண்டே ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்து தான் இப்போதைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அதனால அது என்ன மாதிரி நான் எப்படி எண்டிங் இந்த வீடியோவோட எண்டை முடித்தேன் அப்படின்னு தெரியல. அதனால் இன்கேஸ் நான் வீடியோவில் டெலிபோர்ட் ஆகிற மாதிரி இருந்ததுதான் நீங்களே பாருங்கள். இல்லை அந்த மாதிரினா நானே உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன். வீடியோ எண்டிங் முடியறதுக்குள்ளே எப்படியாவது சொல்லிடுவோம். ஓகேங்களா? பார்த்திங்களா, நான் பாட்டுக்கு பெட்டாக வாங்கிட்டு இந்த ஓரளவு பெட்டு வந்தோடனே நான் ஆக்சுவலி ஏன்னா நான் வந்துட்டு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பெட் 3 இது வாங்கிட்டேனே. மறுபடியும் ஏன் அந்த ஓப்பன் பண்ணி பெட் எக்கு வாங்கி இது பண்ணுறேன் அப்படின்னா, அது எதனால் அப்படின்னா இது இருக்குல்ல, இந்த 3 பெட்டுமே வந்துட்டு இது அதுலேயுமே வந்துட்டு பெட்லேயே அந்த பெட் வெரைட்டிஸில் இருக்குல்ல. இப்போ இந்த எக்லனா அதுலேயே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லெஜெண்ட்ரி வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு லெஜெண்ட்ரி வேணும், நான் என்ன தான் ஹை லெவல் ஆஃப் பெட்டில் அந்த கடைசி எக் எடுத்து அதுலேருந்து பெட்டு எடுத்தீங்க அந்த மாதிரினாலும் உங்களுக்கு வந்து இதுங்கிறது வேணும்ல, என்னது அது அதுலேயுமே லெஜெண்ட்ரின்னு இருக்குதுல்ல, அதுவும் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பெட்டு 3 லெவல் கன்ஃபார்ம் வாங்குறதுங்கிறது அவசியம் இந்த கேமுக்கு. அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணி லெஜெண்ட்ரி வாங்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லெவலாக போனோம். அந்த ஒரு லெவல்லையும் 3 வாங்கணும். அந்த மாதிரி வாங்கி மொத்தம் ஒரே இடத்துல 3 பெட் இருக்கும். ஸோ 3 3 ஆர் 9. ஸோ 9 பெட் எக்ஸ் நீங்கள் உடைக்கிற மாதிரி இருக்கும். பேசிக்காகவே இது கன்ஃபார்மாக நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு காசுங்கிறது உயரும். ஓகே, அந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காசு வந்துட்டு நிறையா வந்து வர ஆரம்பிச்சிடும்ல. அப்போ ஈஸியாக உங்களால் விங்ஸ்லாம் வாங்கிக்க முடியும்ல. இந்த மாதிரி இது பண்ணி தான் விங்ஸ் வாங்கணும். அதுலேயுமே விங்ஸ் வாங்கிட்டு நம்மளால் எவ்வளோ ஸ்பீட் போக முடியும், யூ ஆர் கெட்டிங் டயர்ட் அது வரைக்கும் நீங்கள் போகலாம். இல்லை எனக்கு கடுப்பாகுது, நான் வந்து இந்த தூரத்துலேயே குதிக்க போகிறேன், எனக்கு கெட்டிங் டயர்ட்னு வரலை, அந்த மாதிரினால அது உங்கள் விருப்பம் தான். எந்த தூரத்துலேருந்து குதிச்சுக்கலாம். ஓகேங்களா? அது உங்கள் விருப்பம்தான். குதிக்கிறதுங்கிறது வந்துட்டு உங்கள் விருப்பம்தான், நான் சொல்லிட்டேன். ஓகே, யூஆர் கெட்டிங் டயர்ட் வர்றது வரைக்கும் தான் வந்துட்டு இது இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் குதிக்கணுங்கிறது ரூல்ஸ்லாம் இல்லை. நான் அது சொல்கிறேன். இது யூஆர் கெட்டிங் டயர்ட் ஏன் சொல்லுமா அந்த யூஆர் கெட்டிங் டயர்ட் வரைக்கும் தான் போகணுமா, அதுக்கு மேலெலாம் போகக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. யூஆர் கெட்டிங் டயர்ட்னு வந்ததுக்கப்புறம் நம்ம அது மீனிங் என்ன, நீங்கள் டயர்டாகிறீங்க அப்படின்னு தானே மீனிங். அது வந்ததுக்கப்புறம் நம்ம டயர்டானோன்னா என்ன, ஸ்பீட் குறைஞ்சிருங்கிறதுனால தான் நம்ம கீழே இறங்கிடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கரெக்டாக ஒரு ஏற்கனவே இந்த ஸ்பீட்லேயே நம்ம போகலாம் அப்படிங்கிறதுனால தான் யூஆர் கெட்டிங் டயர்ட் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் குதிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் நிறைய பெட்டு வாங்கி நடுவில் பெட்டு வாங்கி எனக்கு லெஜெண்ட்ரி வரும்னு நினச்சா ஆனால் வந்ததே தான் வந்தது அந்த மாதிரினாலோ, இல்லை நீங்கள் லாஸ்ட்டு இப்போ 3 டைப் ஆஃப் எக் இருக்குன்னா அந்த லாஸ்ட்டு லெஜெண்ட்ரியான எக் இருக்குல்ல, லைக் இதோ 3rd எக் வந்து காஸ்ட்லியாக இந்த இடத்துல காஸ்ட்லியாக இருக்கிற எக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க, எனக்கு 3மே வந்துட்டு அந்த மாதிரினாலும் இருக்கிற பெட்டை உங்களால் இது டெலீட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப நிறையா பெட்டு வந்துட்டு இன்வென்ட்ரி ஃபுல்லாக வர வரைக்கும் பெட்டு வாங்கி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எப்படியா இருந்தாலும் அடுத்த பெட்டு வாங்கும்போது நீங்கள் டெலீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பேக் இருக்குல்ல, அந்த சைடில் இருக்கிறதுல ரைட் சைடில் இருக்க அந்த பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதிலேருந்து பெட் போனீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க பெட்டில் எது வேணாமோ அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இன்ட் காமிக்கும். இது மாதிரி கிளிக் பண்ணி டோட்டலாக டெலிட்ங்கிற ஆப்ஷன் கொடுத்து கன்ஃபார்ம் டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா அது ஃபுல்லாக டெலிட் ஆகிடும். மீதி நீங்கள் டெலிட் பண்ணாமல் வச்சுருக்க பெட் அனிமல்ஸ் மட்டும் தான் உங்கள்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் பெட்டை வாங்கிட்டு மறுபடியும் டெலிட் பண்ணனாலாம் உங்களுக்கு காசு அதிகமாகாது. பெட்டோடு நீங்கள் போனீங்கன்னா தான் காசு அதிகமாகும். வாங்கிட்டாலே வாங்கினதுக்கப்புறம் டெலிட் பண்ணான்னா அது என்னன்னுலாம் கிடையாது. ஓகேங்களா? யூஆர் கெட்டிங் டயர்ட் வந்ததுக்கப்புறமும் நான் சில சமயம் ஓடுவேன். அது எனக்கு கோல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு சும்மா ஓடுவேன். சில சமயம் நான் என்ன பண்ணுவேன், ஆட்டோ கிளைம் கொடுத்து விட்டு நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்க போயிடுவேன். அதுக்கப்புறம் யூஆர் கெட்டிங் டயர்ட் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி எனக்கு தெரியாதுல்ல,
அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நான் பாட்டுக்கு வந்துட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் யூ ஆர் கெட்டிங் டயர்ட் வந்தது அது எனக்கு தெரியாது. அப்பயுமே நான் கண்டுபிடிச்சேன் நான் ஈஸியாக ஏன்னா ஸ்பீட் குறையுது அப்படின்ட்டு. ஓகே கைஸ், நம்ம ஹைட்டை ரீச் பண்ண போகிறோம். ஹைட் ரீச் பண்ணோன்னா கப்பு வந்துடும். கப்பு வந்தோடனே கீழே இறங்கணுன்னா காசு அதிகமான விங்ஸ் வாங்குவோம். விங்ஸ் வாங்கினோடனே அது டெலிபோர்ட் காமிக்கும். ஏன்னா ஒரு கப் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டெலிபோர்ட் வந்து ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். டெலிபோர்ட் அன்லாக் ஆகணும் அப்படின்னா இது வந்து புர்ஜ் கலிஃபா மாதிரி தான் இருக்குது எனக்கு இந்த பில்டிங் பார்க்குறதுக்கு. இது புர்ஜ் கலிஃபா தானே இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புர்ஜ் கலிஃபாவா இல்லை? ஆமாம், அதுதான் புர்ஜ் கலிஃபா. இல்லையே, அது இல்லை போல் இருக்குது. இது வேறு அதே ஸ்ட்ரக்சரில் உள்ள வேறு ஏதோ ஒரு இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா புர்ஜ் கலிஃபா ஹைட்டாக தானே இருக்கும். ஒரு ஏன் தெரியுமா சொல்கிறேன் ஹைட்டாக இருக்கும்னா, நம்ம டெலிபோர்ட் ஆக ஆக ஒரு இடத்துலையும் ஒரு டிஃபிகல்ட்டி கொஞ்சம் அதிகமாக. இப்போ இந்த லெவல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்த லெவல் போனோன்னா இந்த பில்டிங்கை விட டாலஸ்ட் பில்டிங், இந்த இதை விட கம்பேர் பண்ணும்போது டாலாக இருக்கிற பில்டிங் தான் நம்ம போவோம். அதுக்கு அடுத்த லெவலில் வந்துட்டு இன்னும் டால், அந்த மாதிரி தான் போவோம். ஸோ புர்ஜ் கலிஃபாங்கிறது ரொம்ப டாலாக தானே இருக்கும். அதனால் அதே ஸ்ட்ரக்சரில் உள்ள வேறு ஏதோ பில்டிங் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா புர்ஜ் கலிஃபா தானே டாலஸ்ட்டு இந்த வேர்ல்டில், அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கோ. ஓகே, நம்ம ரீச் பண்ண போகிறோம் கைஸ். எனக்கு என்னென்னா யூஆர் கெட்டிங் டயர்ட்னு வந்துட்டு, அதனால நான் ஏன் போயிட்டுருக்கேன்னா டாப் ரீச் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்ச நேரம் இருந்தால் டாப் ரீச் பண்ணிவிடுவோம். அதனால தான் யூஆர் கெட்டிங் டயர்ட்னு வந்ததுக்கப்புறமும் ஏறிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, யூஆர் கெட்டிங் டயர்ட்னு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஸ்லோவாக ஏறுறேன்னு. அதனால தான் நான் வந்து நார்மல் ஸ்பீடில் ஏறினா கூட ஓரளவு முடிச்சிடலாம். இன்னும் இவ்வளோ தூரம் தான் இருக்குதுன்னு கணக்கு போடக்கூடாது. நம்ம ஸ்பீடையும் பார்க்கணும்ல. நம்ம ஸ்பீடே இருக்குன்னு வந்துட்டு அது ரொம்ப கம்மியான ஸ்பீட்லலாம் நம்ம போயிட்டுருக்கோம். அதனால தான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, ஜம்ப் டவுன் டு கெட் 5000 சாரி 600 கிட்ட வந்துச்சு கைஸ். 546 கிட்ட. ஓகே, நம்ம மேலே ஏறிக்கிட்டே இருக்கோம். பொறுமையாக ஏறுறோம். மேலே வந்துட்டு இந்த கிஃப்ட் ஆப்ஷன் மாதிரி ஒன்று காமிச்சிருக்காங்களா மேலே, அது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், கிஃப்ட் இருக்குல்ல அதில் காமிக்கிறத நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போதோ இல்லை ஒரு தடவை இத்தனை குறிப்பிட்ட நேரத்துக்கு விளையாடும் போதோ இல்லை கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒருக்கு கிஃப்ட் கொடுத்துருவாங்க. எவ்வளோ ஸ்லோவாக ஏறுறேன்னு பார்த்தீங்களா, யூஆர் கெட்டிங் டைம்னு ரொம்ப நேரம் எழுதுனதுக்கப்புறம். அதனால தான் சொல்லிக்கிறேன், யூஆர் கெட்டிங் டயர்ட் வந்ததுக்கப்புறத்துலேருந்து ரொம்ப நேரம்லாம் விட்டுக்கிட்டு இருக்காதிங்க. அப்புறம் ரொம்ப ஸ்லோவாகி ஸ்டாப்பே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டாப் ஆகுமா ஆகாதுங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி அளவுக்குலாம் நான் விட்டதில்லை. யூஆர் கெட்டிங் டயர்ட்னு கொஞ்சம் நேரம் வந்ததுக்கப்புறம் டாப் ரீச் பண்ண போகிறேன்னா எவ்வளோ நேரம் வந்தாலும் போவேன். இல்லை அந்த மாதிரினா நான் பாட்டுக்கு யூஆர் கெட்டிங் டயர்ட்னு ஓரளவு வந்ததுக்கப்புறம் நான் வேலையில் இல்லை, சும்மா நான் ஃபோனை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதை அப்படியே வச்சுட்டு நான் இருக்கேன். அந்த மாதிரினா நான் வந்துட்டு இது பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, அதாவது அதை கீழே குதிச்சிடும். அதே மாதிரி தான் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த கேமுக்கு முடிக்கிறதுக்கு. ஓகே, நம்ம ஒரு பெட் பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தோம். என்னது, டார்க் பேர்ட். ஓகே, மறுபடியும் ஒன்று வாங்கணுன்ட்டு இந்த எக்கு நான் ஏன் வாங்கினேன் என்னமோ விடுங்க. நானே பைத்தியகாரத்தனமாக கேமில் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எக் இருக்குது அதை வாங்குறத விட்டுட்டு காசு இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக மிடில் லெவலில் இருக்கிற எக்கில் தான் உடச்சிடுறேன். என்னையா அது, சரி விடுங்க போருங்க. சருன்னு ஏறுது இல்லை, அந்த விங்ஸ் வாங்க உங்களுக்கு விங்ஸ் வந்துட்டு காசு கொடுத்து சேஞ்ச் பண்ணி ஒரு லெவல் விங்ஸ்க்கு போகும்போது அதை எக்யூப் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது செம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் உங்களுக்கு. நார்மலாக இல்லை, முன்னாடி நீங்கள் ஏறின ஸ்பீடுக்கும் விங்ஸ் மறுபடியும் மாற்றி ஏறின ஸ்பீடுக்கும் ஒரு விங்ஸ் மாற்ற அதோடய ஸ்பீட் தனியாகவே தெரியும் உங்களுக்கு. ஓகே, அப்புறம் இந்த வீடியோவை நான் இப்போ எடுக்கிறதுக்கான ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான காரணம் இது வந்துட்டு 29 minutes 13 seconds 29 minutes 13 seconds இருக்குது. அதனால தான் என்கிட்ட இருக்கிறதுலையே வீடியோஸோட லெங்க்த்து இதுதான் அதிகமான லெங்க்த் உள்ள வீடியோ. அதனால தான் பார்த்தீங்களா, விங்ஸ் வாங்கினோடனே கடை சர்ன்னு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்துட்டு டாப் ரீச் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க.
பார்த்தீங்களா? நான் மறுபடியும் வந்துட்டு இப்போ நீங்கள் பெட்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, அதில் லெஜெண்ட்ரி வரும்ல, அந்த மாரி லெஜெண்ட்ரி வரும்போது நமக்கு வந்துட்டு அதனாலேயுமே காசு அதிகமாகுது. ஏன்னா நான் பில்லியன் வச்சுருந்தேன். முன்னாடி நான் ஏறும்போதே பில்லியன் வரைக்கும் தான் வந்தது. இப்போது நான் இன்னும் டாப்பே ரீச் பண்ணிட்டேன். 1.33 ட்ரில்லியன் எனக்கு வந்திருக்கு. சாரி கைஸ், நான் வந்துட்டு ரெக்கார்டிங்கை பார்க்கல. நான் வந்துட்டு ரெக்கார்டிங் வந்துட்டு இப்படி இந்த மிஸ்மேட்ச் ஆகி இந்த இடத்துல இருந்து அது இந்த மாதிரி வந்ததுன்னா என்னை மன்னித்து கொள்ளுங்கள். நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நமக்கும் இந்த ரெக்கார்டிங்க்கும் செட்டே ஆகாது. நம்ம சேனலுக்கு மட்டும் ஏன்னு தெரியல, இது வந்தால் கோளாறு, அதனால தான். ஓகேங்களா? என்ன அது, நானும் விங்ஸ் வாங்கிட்டேன். இப்போ 7 ட்ரில்லியனா? இல்லை கைஸ், சாரி கைஸ். இந்த டெலிபோர்ட் ஆகிறது வந்து குறிப்பிட்ட அளவு கப்பு வாங்கினதுக்கப்புறம் தான் டெலிபோர்ட் ஆகும் போல் இருக்குது. எஸ், அதே தான். குறிப்பிட்ட அளவு நம்ம கப்பு ஒன்று வாங்க குறிப்பிட்ட அளவு கப்பு நம்ம வாங்கினோம் அப்படின்னா தான் டெலிபோர்ட் அப்படிங்கிறது நடக்குது. இப்போது எனக்கு தேவையான இல்லாத பெட்டெலாம் நானும் வெயிட் பண்ணுங்கள். ரெக்கார்டிங் டைம் பார்க்க மாட்டேங்கன்னு இருக்கு. ஓகே, மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிட்டோம். நம்ம முன்னாடி ஏறினதை விட கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாகவே ஏறுவோம். பிகாஸ் நம்ம விங்ஸை மாற்றிட்டோம். கைஸ், நம்ம விங்ஸை மாற்றிட்டோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கடகடன்னு போயிட்டுருக்கேன் நான் பாட்டுக்கு. ஓகே கைஸ், எனக்கு வந்து இந்த கேம் பற்றி என்ன சொல்கிறதே தெரியல. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். இதில் என்னது நான் சொல்ல வேண்டிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிட்டேன். இப்போ இந்த பார்த்துட்டே பேசுறதுனாலும் கடுப்பாகும். அதனால் கொஞ்ச நேரம் இந்த வீடியோவை அப்படியே ஏதோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டும் வராமல் அதே மாதிரி வந்து ஓடுனுச்சு, சவுண்டே இல்லாமல் அந்த வீடியோ சவுண்ட் மட்டும் ஓடுனது, அந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்களா? ஆக்சுவலி அந்த மாதிரி தான் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு டைம் இல்லாத போது நான் வீடியோ மட்டும் எடுத்து வச்சுட்டு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு மீதி எல்லாத்தையும் நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விட்டுட்டு நான் அவுட்ரோ மட்டும் கொடுத்துட்டு முடிச்சிடலாம். இன்ட்ரோ மீன்ஸ் ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிகே தமிழ் கேமிங் ஒய்டி அப்படிங்கிறனால அதுவும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய் அப்படின்னு சொல்லுவேன்ல வீடியோ எண்டிங்கில், அது அதெல்லாம் வந்துட்டு மட்டும் கொடுத்துட்டு நடுவில் அப்படியே வந்துட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அப்படியே பார்க்க வச்சு நீங்கள் விளையாடுறத மட்டும் நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் கேட்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா முக்கால்வாசி டைம் நம்ம விளாட்றது தானே பார்ப்போம் ஃபோக்கஸ்டாக. நம்ம இப்போ சொல்கிற ஃபோக்கஸ்டாக நம்ம பார்க்குறோன்னா நம்ம விளாட்றது தானே பார்ப்பீங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ பார்க்க மாட்டீங்கல்ல, அதனால தான் சொல்கிறேன். ஆக்சுவலி அதுதான் நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாள் கேட்கலான்னு இருந்தேன். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு ஓகே அந்த மாதிரினா நான் ஓகே இந்த வீடியோ இன்ட்ரோ அவுட்ரோ மட்டும் நான் பேசி கொடுக்குற இன்ட்ரோ அவுட்ரோ மட்டும் இருந்துட்டு மீதி நடுவில் வந்துட்டு எதுவும் பேசாமல் அப்படியே போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்னீங்கிறத பார்த்து பொறுத்ததுக்கப்புறம் தான் நான் அது பார்க்க முடியும். ஏன்னா எப்படி நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய கிளாஸ் போயிட்டேன். அது என்ன கிளாஸ்னு சொல்ல விருப்பம் இல்லைங்கிறதுனால அது ரிவீல் பண்ணாமல் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஸ்கூலும் ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாகவே ஸ்கூலும் ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த மாதிரி பிஸி ஷெட்யூல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு இது கொஞ்சம் ஹையர் கிளாஸில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி ஒரு சஜஷன் கேட்குறேன். இது ஓகே அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ வேணால் ட்ரை பண்ணுறேன். அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கட்டும் இந்த வாய்ஸ் ரெக்கார்டு. கடைசியாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வீடியோ எண்டிங் மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். இது உங்களுக்கு ஓகேவா பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ரெண்டோட இதுவுமே ரெக்கார்டிங் வந்துட்டு செகண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தானே அது சொல்ல முடியும். அதனால் ஓகே கைஸ், நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருங்க. நான் எவ்வளோ லெவலுக்கு எத்தனை கப் ரீச் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு டெலிபோர்ட் ஆகிறேன்னு நீங்களே பாருங்கள். கைஸ், நான் வந்துட்டு செகண்ட் ஏரியாவுக்கு வந்துட்டேன் கைஸ். இது ஃபஸ்ட் ஏரியா இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வந்துட்டு ஏதோ டெலிபோர்ட்னா அந்த ப்ளூ கலர் இது காமிக்குது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா டெலிபோர்ட் ஆகிடும். ஓகேங்களா? நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் ஏரியா நம்ம ஏறி ரீச் ஆனோன்னா நமக்கு ஒரு கப் தான் கிடைக்கும். செகண்ட் ஏரியா ரீச் ஆனோன்னா நமக்கு 5 கப். அந்த மாதிரி ஒரு ஏரியாவும் டெலிபோர்ட் ஆகி நம்ம வந்துட்டு அதில் வந்துட்டு போய் வின் ஆகி நம்ம ரீச் ஆனோன்னா கப்பு இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் நான் எப்படி 0 கப்பில் இருந்தேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஃபஸ்ட் ஏரியானா நான் 0 கப்பு இருக்கும்போதே நான் டெலிபோர்ட் ஆகிட்டேனா? எனக்கு ஒன்றுமே புரியலை, என்னன்னே தெரியலை. நான் மறந்துட்டேன் டோட்டலாக. ஸோ ஓகே, நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் பாட்டுக்கு நான் அந்த மாதிரி இருக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறேன்னு இருக்கவே மாட்டீங்க. இருங்க, நான் வந்துட்டு கரெக்ட் டைமிங் செட் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக போகிறேன். ஓகே கைஸ், நீங்கள் பாருங்கள்.
எப்படி கைஸ் இருந்தது? சைலண்ட்டாக பார்க்கும்போது நல்லா இருந்ததா இல்லையான்னு சொல்லுங்கள். எப்படி இருந்தது? சைலண்ட்டாக இருக்கிறது நல்லா இருந்ததா? நானே சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே ரெக்கார்டிங் இது பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு போனேன்னா அதுக்குள்ளே பார்த்தா 1 நிமிஷத்துக்கிட்ட டைம் கேப் ஆகிடுச்சு இந்த ரெக்கார்டிங்க்கு. அது பாட்டுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டோன்னு நான் எங்கேயோலாம் போகல, ரெக்கார்டிங்க்கு ஆகிறதுக்கு பக்கத்தில் தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நடுவில் பேசுவோமேன்னு ரெக்கார்டிங் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தா தான் தெரிஞ்சுது. 2மே மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு. அதனால சரின்ட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அது இப்போ ஆன் பண்ணிட்டேன், எப்போயும் ஆன் பண்ணிட்டேன். ஓகேவா? அது எப்படி தான் தெரில, கரெக்டாக 2யும் ஆன் பண்ணிடுறேன், ஆனாலுமே அது மிஸ் மேட்ச் ஆகுது. அது என்னதுன்னு தெரில. அதை பற்றி உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம டெலிபோர்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஈஃபில் டவர் நம்ம வந்து ஆமாங்க கைஸ், நம்ம ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டோம். ஷங்கை சைனாவுக்கு வந்துட்டோங்க. ஓகே, இது என்னது? அதே ஷங்கை சைனாவில் உள்ளது தான் ஏதோ ஒரு டவர் பார்த்தீங்களா? அங்கே நான் அது சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா இப்போ நம்ம அங்கேனா எவ்வளோ நான் இப்போ ஒரே செகண்டில் டக்குன்னு போய் மேலே ரீச் ஆகிட்டேன்ல அந்த டவரில். ஆனால் இதில் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக ஏறுறேன் அப்படின்னா அதுதான். ஏன்னா அது அவ்வளோ தூரம் இருக்குங்கிறதுனால நம்ம ஸ்லோவாக ஏறுவோம். அதனால தான் வந்துட்டு நம்ம புது ஏரியாவுக்கு போனாலும் நம்ம ஸ்லோவாக ஏற ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் அந்தளவு டெலிபோர்ட் ஆகாமல் இதே இடத்துல இருக்கிறதுக்கு நான் பார்க்குறது. ஆனாலும் வந்துட்டு டெலிபோர்ட் ஆகி தானே ஆகணும், வேறு வழி இல்லையே. நமக்கு விளாடும் போதும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா டெலிபோர்ட் ஆகணும்ல. அதனால் அங்கே அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் நான் டெலிபோர்ட் ஆகிறேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம். ஓகே, ரெக்கார்டிங் கரெக்டாக இருந்தான்னு பார்த்தேன். ஓகே கைஸ், நான் கொஞ்ச நேரம் நீங்கள் மறுபடியும் சைலண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் வந்துட்டு அப்படியே பக்கத்துலேயே இருந்து சைலண்ட்டாகவே இருக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள். ஐ திங்க் சைலண்ட்டாக இருந்தால் 2மே கரெக்டாக ஓடிட்டே இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும். அதனால் அப்படியே ஆன் பண்ணிட்டு இருந்தால் ரூமில் ஓடுற ஃபேன் சத்தமும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஃபேன் சத்தம் வந்துட்டு கேட்குறது டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, இந்த மாதிரிலாம் நீங்கள் போட வேணாம், நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்தே போட்டுருங்க, சைலண்ட்டாலாம் இருந்து போட வேணாம் அப்படின்னு ஆக்சுவலி அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்படின்னாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இந்த வீடியோவில் மட்டும் தான் அப்படி இருக்கும். பிகாஸ் நான் வந்துட்டு ஏற்கனவே ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படிங்கிறதுனால நடுவில் இது பண்ணுறதுனால தான் ஃபேன் சவுண்டில் கேட்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு இது ஓகே, இது உங்களுக்கு இந்த மாதிரி ஓகே அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஹை கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிகே தமிழ் கேமிங் ஒய்டி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேம் சொல்லிவிட்டு பேசிக்கான சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு அதோட கட் பண்ணிடுறேன். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோட எண்டிங் வரைக்கும் வந்துட்டு எவ்வளோ தூரம் பார்க்கணும்னு பார்த்துட்டு ஓகே கைஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எண்டிங்லாம் சொல்லி அதை தனியாக எடுத்துடுறேன். கொஞ்சம் எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு அதை ஆட் பண்ணிடுவேன். கடைசியில் வந்துட்டு நான் ஆட் பண்ணிடுவேன். நடுவில் வந்துட்டு உங்களுக்கு கேமில் வர்ற சவுண்ட் மட்டும்தான் வரும், மீதி எந்த சவுண்டும் வராது, இந்த ஃபேன் சவுண்டும் வராது. அந்த மாதிரி நான் ரெடி பண்ணிடுவேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் மட்டும் இந்த ஃபேன் சவுண்ட் வந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இது நல்லா இருந்தது, இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா ஓகே, இது சவுண்ட் இல்லாமல் இருக்கட்டும், நல்லாயிருக்கும், இன்ட்ரோ அவுட்ரோ மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இது இன்ட்ரோ அவுட்ரோவும் வேணாம், நான் ஏற்கனவே போடுறல நம்மளோட இன்ட்ரோ வந்துட்டு ஒரு மியூசிக் வச்சு அது ப்ளஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு போடுறல அவுட்ரோ, அது 2மே மட்டுமே இருக்கட்டும், நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே வேணாம் அந்த மாதிரின்ட்டா அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு ஓகே அந்த மாதிரினா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் அதுக்கு அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் அதை பொறுத்து தான். அதனால் கொஞ்சம் கமெண்ட்டில் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கைஸ், எனக்கு தெரிஞ்சு இப்போ சீக்கிரமாகவே அவுட்ரோ கொடுத்துடலாமா?
யூ ஆர் கெட்டிங் டயர்ட் அப்படின்னு வந்துட்டு நானும் அமைதியாக இருக்கலான்னு பார்க்குறேன். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் நானும் சரி கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்போன்னு 2 தடவை நான் அமைதியாக இருந்துட்டேன். அதனால தான் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. நான் அப்போலேருந்து பார்க்குறேன் இப்போ வரைக்கும் இந்த கேமோட எண்டிங் வரைக்கும் நினைக்கிறேன். இது முடிகிற வரைக்குமே தெரில. மேலே வந்துட்டு இந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது ஒன்று காமிக்கிறதுல என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு க்ளைம் பண்ணுவோன்னு நானும் பார்க்குறேன். ஆனால் நான் விளையாடும்போது பார்க்கல. இப்போ ரெக்கார்டிங் பண்ணும்போது தான் அதை எடுக்கவே இல்லையே நானும் பார்த்துட்ருக்கேன். கைஸ் இப்போ புரிஞ்சிருச்சு கைஸ். ஏன்னா நம்ம ஒரு ஏரியாவும் டெலிபோர்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே எவ்வளோ கப் எடுக்கிறோமோ அதுதான் காமிக்குமோ. அது தவிர முன்னாடி எடுத்த கப்பெலாம் காமிக்காது. இது தெரியாமல் நானும் டெலிபோர்ட் ஆனது தெரியாமல் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்ட் 2 கைஸ் அதான் நினைக்கிறேன். பார்ட் 2ன்னு கன்ஃபார்மாக சொல்லலை. இன்கேஸ் பார்ட் 2வாக இருந்ததுன்னா நான் கேப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதுவும் இல்லை அப்படின்னாலும் பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த வீடியோ. அதுக்குன்ட்டு நான் வந்துட்டு இது பார்ட் 1 பார்ட் 2ன்னு ஆட் பண்ணலைன்னா ஒரே வீடியோ மறுபடியும் கண்டென்ட் கிடைக்கல, வீடியோ போடுறதுக்கு எதுவும் இல்லைன்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. 2 வீடியோ போட்டிருந்தேன். அந்த மாதிரிலாம் வந்துட்டு அதே வீடியோ தான் இந்த கேம் பிளேயில். ஓகேங்களா? சரி, நான் சொல்கிறேன் பாருங்க. என்னன்னா 2 வீடியோ இந்த கேம் பிளேயில் போட்டிருக்கேன். அந்த மாதிரினா அது ஒன்று பார்ட் 1 இல்லைனா பார்ட் 2வாக இருக்கும். அது ஒன்று பார்ட் 1 ஃபஸ்ட்டு போட்டுட்டு பார்ட் 2 போடுவேன். இல்லைனா பார்ட் 2 ஃபஸ்ட்டு போட்டுட்டு பார்ட் 1 போடுவேன். ஏன்னா எது எனக்கு என்னன்னு தெரியாது. அதனால தான் நான் கேப்ஷனில் மென்ஷனும் பண்ண வேணான்னு தான் நினைக்கிறேன். கேப்ஷனில் ஏன்னா நான் எப்போ இந்த வீடியோ போடுவேன்னு தெரியாது. இந்த வீடியோவை நான் போடும்போது எனக்கு இந்த வந்துட்டு இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. அதனால தான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்களேன். ஓகே கைஸ், நான் வந்துட்டு கரெக்டாக வீடியோவோட ரெக்கார்டிங் வந்துட்டு பார்த்துட்டு நானும் விட்டுருந்தேன். உங்களுக்கு எதுவும் வந்துட்டு நடுவில் கேப்லாம் இருக்காது. நான் தான் வந்துட்டு இது எனக்கு தான் தெரியும் எவ்வளோ நேரம் தெரியாமல் இது 1 மினிட்டோ 2 மினிட் சரி இது வீடியோ டச் பண்ணுறேன்ட்டு இந்த வீடியோவோட 1 நிமிஷத்துக்கோ இல்லை 2 நிமிஷத்துக்கோ நான் கிளிக் பண்ணிட்டேன். அதான் அதுலேருந்து கொண்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. அதான் மறுபடியும் அதே மாதிரி பண்ணிட்டேன் கைஸ். வெயிட் பண்ணுங்களேன் ஒரு நிமிஷம். சரி கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், நான் பொறுமையாக சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு நிமிஷத்துக்கிட்ட இருக்குது. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ சரி வெயிட் பண்ணுங்கள். சாரி ஓகே கைஸ், இந்த கேம் ப்ளே வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்களும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்புறம் நான் சொன்னதெல்லாம் நான் நடுவில் சொல்லியிருப்பேன்ல, இது கமெண்ட் பண்ணுங்கள், அது கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா நான் பாட்டுக்கு குழம்பி போயிடுவேன். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள்லாம் கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க. நீங்கள் நல்ல நாளாகவே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. இதில் நீங்கள் ஐயோ நல்லா வாய்க்கொள்ளுது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை கம்பல் பண்ணால் மட்டும் நீங்கள் கமெண்ட்டாக பண்ண போகிறீங்க. எதுக்கு நமக்கு வம்புன்னு சொல்லிட்டு சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். நீங்கள் சொல்லி தான் ஆவேன். ஓகேங்களா கைஸ், இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? பாய்.